தமிழக மக்கள் அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். செப்டம்பர் 26 வெள்ளிக்கிழமை சரியாக 7 மணிக்கு இந்த வானிலை அறிக்கையானது பதிவு செய்யப்படுகிறது. அதிகாரப்பூர்வ அறிக்கைக்கு இந்திய வானிலை அறிக்கையை பார்க்கும். இது உங்கள் ஏஜிஎஸ் வெதர் அப்டேட் சேனல். நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருக்கீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிவிட்டு பாருங்கள். தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் தமிழக வானிலை, அதாவது வெப்பச்சலன இடிமழையானது 25 தேதிக்கு மேலாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இந்த தொடர்ந்து வரக்கூடிய இந்த மழைப்பொழிவு அதாவது நாம் அறிக்கையில் கொடுத்துருக்கோம். 25 தேதிக்கு பிறகாக அதற்கு முந்தைய காலகட்டங்களில் இந்த சுழற்சியானது வங்கக்கடலில் கொஞ்சம் சற்று தீவிரமாக இருக்கும் பட்சத்தில் நமக்கு 25 தேதிக்கு பிறகாக மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறையும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்கோம். நேற்று வரைக்குமே ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளதுன்னு சொல்லலாம். நேற்றைக்கே தென் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் கனமழையாக வெளுத்து வாங்கியுள்ளது கன்னியாகுமரியின் பகுதிகளில். இது எந்த காரணம் அப்படின்னு பார்க்கும் பொழுது தென்மேற்கு பருவமழையின் ஒரு தீவிரத்தன்மையாக நம்ம எடுத்துக்கொள்ளலாம். கண்டிப்பாக அந்த நிகழ்வின் காரணமாக நமக்கு தென் மேற்கு தொடர்ச்சி பகுதிகளில் மழைப்பொழிவு கொடுத்துள்ளது. அதன் அடிப்படையில் அதிகபட்சமாக கன்னியாகுமரியின் பகுதிகளில் கிட்டத்தட்ட 180 மில்லிமீட்டருக்காக மழைப்பொழிவு பதிவாகியுள்ளதுன்னு சொல்லலாம். நம்ம அதாவது திருப்பரப்பு பகுதிகளில் 182 மில்லிமீட்டர் அளவிற்கும், சுரளக்கோடு 160, சித்தாறு 150, அடையாமடை 142, குளித்தலை 139.4, பெருஞ்சாணி 128.8, இப்படி பல இடங்களில் கன்னியாகுமரியின் பகுதிகளில் அதாவது தென்மேற்கு தொடர்ச்சி பகுதின்னு சொல்லலாம், தென் மாவட்டங்களான முனைப்பகுதின்னு சொல்லலாம். இதை ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவை கொடுத்துள்ளது. வட உள் மாவட்டங்கள்னு எடுத்துக்கொண்டால் கிருஷ்ணகிரி, தருமபுரி போன்ற மாவட்டங்களுக்கும், ஈரோடு சில பகுதிகளுக்கும், நீலகிரி, கோயம்புத்தூர் பகுதிகளுக்கும், ஆங்காங்கே சேலம், நாமக்கல், இப்படி பார்த்திங்கன்னா டெல்டாவின் பகுதிகளுக்கும், மயிலாடுதுறை பகுதிகளிலும் நல்ல கனமழையாக ஆங்காங்கே ஒரு இடங்களில் ஒதுக்கி அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய மழைப்பொழிவு. தெற்கு காற்றின் உள்ளிடின் காரணமாகவும் நமக்கு மழைப்பொழிவு இருக்கும். தென்கடலோரத்தை ஒட்டிய பகுதிகள்னு சொல்லலாம், புதுக்கோட்டை, சிவகங்கை இணையமிடம் பகுதிகள்னு சொல்லலாம். அங்கேயும் மழைப்பொழிவு ஆங்காங்கே ராமநாதபுரம் பகுதிகளிலும் ஆங்காங்கே ஒரு இடங்கள் லேசானது முதல் மிதமான மழையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி பதிவாகியுள்ளது. வடகடலோர மாவட்டங்களிலும் ஒரு சில இடங்களில் மழைப்பொழிவு. வட உள் மாவட்டங்கள் நம்ம குறிப்பாக எதிர்பார்க்கப்பட்ட ஒரு மழைப்பொழிவாக கள்ளக்குறிச்சி மாவட்டத்தின் சில பகுதிகளிலும் சரி, திருவண்ணாமலை மாவட்டத்தின் பகுதி இணையமிடம் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு நேற்று நள்ளிரவு கொடுத்திருக்கிறது. இது டேட்டாஸில் இங்கே நமக்கு இன்னும் கிடைக்கப்பெறலை. ஆனால் கிடைக்கப்பெற்ற தகவலின் அடிப்படையில் மட்டும் நம்ம பதிவு பண்ணிட்டு இருக்கோம். ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மழைப்பொழிவு கொடுத்துருக்கும் கண்டிப்பாக நேற்றைக்கும். இப்படி மழைப்பொழிவு பல இடங்களில் கனமழையாக ஆங்காங்கே காற்றுப்பகுதிகள்னு எடுத்துக்கொண்டால் தாராபுரம் போன்ற அந்த கோவை மாவட்டத்தின் சில பகுதிகளை ஒதுக்கி இருக்கிறது. அதாவது உட்புறம் பகுதியில் தமிழகத்தில் மழைப்பொழிவு ஏற்பட்டிருக்குன்னு சொல்லலாம். கிட்டத்தட்ட இப்போது இது பார்த்திங்கன்னா மினிமம் ரெயின்ஃபால்லேருந்து மேக்ஸிமம் ரெயின்ஃபால் வரைக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துட்ருக்கு. ஆனால் வடகடலோரம் அந்த திருவள்ளூர், சென்னை போன்ற சோன்ஸில் ஒரு பெருமளவுக்கு அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்க ஒரு வாய்ப்பாக இல்லை, தெரியல. ஆனால் வட மாவட்டங்களில் கொடுத்துருக்கு. ஆனால் எந்த அளவுக்கு நமக்கு டேட்டாஸ் வரும் அப்படின்றது நம்ம அடுத்த அறிக்கையில் ஏதாவது கிடைச்சா கண்டிப்பாக நம்ம அறிவிக்கிறோம். மழைப்பொழிவை கொடுத்துள்ள நிலையில் இப்படி இன்றைக்கு மழைப்பொழிவின் தீவிரம் சற்று குறைந்து காணப்படுகின்ற ஒரு வானிலை அமைப்பாகத்தான் இருக்கும். ஏன்னா சுழற்சியானது சற்று தீவிரமடைந்து இருக்கிறது அப்படின்ற மாதிரி இந்த நிகழ்வு மேற்கு நோக்கி அதாவது விசாகப்பட்டினத்தை ஒட்டிய பகுதிகளில் கரையேறும் என்று நம்ம ஏற்கனவே நம்ம கடந்த கால அறிக்கையில் கொடுத்துருக்குறோம். இது மேற்கு அவ்வப்பொழுது நகரும் பட்சத்தில் நமக்கு அவ்வப்பொழுது ஆங்காங்கே மழைப்பொழிவை கொடுத்தும் வாய்ப்பாக மட்டும்தான் இருக்கும். வரக்கூடிய மணி நேரங்களில் காற்றின் வேகம் சற்று கூடுதல் பரப்பாக இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கும் காற்று பகுதிகளுக்கு. ஸோ இப்போ வானிலை அமைப்பை பார்க்கும் பொழுது ஓரிரு இடங்களில், ஒரு சில இடங்களில் வடகடலோர வட உள் மாவட்டங்களில் மழைப்பொழிவு அவ்வப்பொழுது இருக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையாகவும், அதாவது குறிப்பாக சென்னை, திருவள்ளூர் போன்ற பகுதிகளுக்கு இப்போ நம்ம ஏற்கனவே அதாவது சொல்லியிருக்கோம். தென்மேற்கு பருவமழை டைமில் நமக்கு எப்படி இருக்கும், வெப்பச்சலன இடிமழையானது தீவிரம் குறைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலை. அந்த ஒரு இது ஞாபகம் வச்சுக்கொண்டு தான் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி மேகம் கருத்து மழை வர சூழலாக இருந்தாலும் பெருமளவுக்கு மழைப்பொழிவாக இருக்காது ஒரு வானிலை அமைப்பாக இருக்கும் அப்படின்ற மாதிரி தான் இப்போ தற்போதைய வானிலை அமைப்பு காட்டுகிறது. இந்த சுழற்சி மெல்ல மெல்ல வடமேற்கு திசையாக நோக்கி நகரும் பட்சத்தில் நமக்கு வட மாநிலங்கள் ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவை கொடுத்து கொண்டு இருக்கோம். அதே வேளையில் வடக்கு வங்கக்கடல் பகுதிகளில் அக்டோபர் மாத முதல் வார பகுதிகள், அதாவது இறுதி வாரத்தில் முதல் அந்த செப்டம்பர் இறுதி வாரம் முதல் அக்டோபர் முதல் வார பகுதிகளில் மீண்டும் ஒரு நிகழ்வு தீவிரமடைந்து அது மேற்கு நோக்கி நகரும் பட்சத்தில் ஒடிசா கரை அருகே ஏறக்கூடிய ஒரு சூழ்நிலையாக இருக்கும். அப்படி இருக்கும் பட்சத்தில் நமக்கு மீண்டும் அந்த தென்மேற்கு பருவமழை தீவிரத்தன்மையை ஏற்படுத்தி கொண்டு தான் இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். அவ்வப்பொழுது அந்த நிகழ்வு மேற்கு நோக்கி நகரும் பொழுது தெற்கு காற்றின் உள்ளீடின் காரணமாக கடலோரத்தை ஒட்டிய பகுதிகளிலையும் சரி, கடலோரத்தை அதுக்கு உட்புற மாவட்டங்கள்லையும் ஆங்காங்கே, அதாவது கிழக்கு கடலோரத்தை பகுதின்னு சொல்லலாம் மையமாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி அங்கே மழைப்பொழிவு ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கும். அதாவது நிகழ்வு உள்ளே போகும்போது. அப்போது இது ஒரு முதல் வார பகுதிகளில் இப்படி குழப்பக்கூடிய ஒரு வானிலையாக ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி காற்றின் திசைவேக மாறுபாட்டின் காரணமாக ஆங்காங்கே ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் அமைப்பாக இருக்கும். 5-6 தேதிக்கு பிறகாக மீண்டும் தென் மாவட்டங்கள் முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி, அதாவது தமிழகத்தின் தென்பகுதிகளில் இருந்து
ஆங்காங்கே பரவலான மாவட்டங்களுக்கு படிப்படியாக மழைப்பொழிவு சற்று தீவிரமாக அமையக்கூடிய அமைப்புன்றது 7, 6, 7 தேதிகளுக்கு இப்போ இருக்கிற வானிலை அமைப்பின்படி தெரிகிறது. இதற்கு அடுத்தபடியாக காற்று வந்து மெல்ல மெல்ல திசை, அதாவது பின்வாங்க தொடங்கும். தென்மேற்கு பருவமழையின் காற்று தொடங்கும் பட்சத்தில் வடகிழக்கு பருவமழையானது இந்த 3வது வார பகுதிகளில், அக்டோபர் பகுதிகளில் நமக்கு வந்து எதிர்பார்க்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். கண்டிப்பாக நல்ல ஒரு மழைப்பொழிவை கொடுக்கும் என்ற ஒரு நம்பிக்கையோடு இருப்போம். எல்லாமே கடல் சார்ந்த ஒரு அலைவுகள்னு பார்க்கும் பொழுது நமக்கு வெப்பமானது நல்ல ஒரு ஏதுவாக ஒரு சுச்சுவேஷனில் இருக்குன்னும் போது நிகழ்வுகள் உருவாவதற்கு ஏற்ற ஒரு அமைப்புன்னு சொல்லலாம். அப்போது அந்த சூழ்நிலையில் நமக்கு எந்த இடத்துலேருந்து காற்று எடுக்கப்படுகிறது அப்படின்றத பொறுத்து தான் நமக்கு மழைப்பொழிவு அமையும். கண்டிப்பாக இந்த வருடம் நல்ல ஒரு மழைப்பொழிவு அதாவது கூடுதல் பரப்பில் இருக்கும் அப்படின்ற மாதிரி நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம். அது முன்னோட்டத்தில் வானிலை வடகிழக்கு பருவமழை முன்னோட்டம்னு சொல்லி அறிக்கை ஒன்று கொடுத்துருப்போம். அதில் நமக்கு ஒரு நல்ல ஒரு மழைப்பொழிவு கொடுக்கும் என்ற நம்பிக்கையோடு இருப்போம். கண்டிப்பாக இன்று முதல் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி தீவிரம் சற்று குறைந்து காணப்பட்டாலும் ஆங்காங்கே ஓரிரு இடங்களில் தமிழகம் மற்றும் புதுவையில் ஒரு சில இடங்களில் இருக்கும். குறைந்த பரப்பில் ஆங்காங்கே அப்படின்ற மாதிரி இருக்கக்கூடிய ஒரு அமைப்பாக இருக்கும். மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களில் வரும் மணி நேரங்களில் மழைப்பொழிவு சற்று தீவிரம் அடைந்து காணப்படுகின்ற ஒரு சூழ்நிலையாக இருக்கும். இது எப்போவுமே தென்மேற்கு பருவமழையின் தீவிரத்தன்மை இருக்கும் பொழுது நமக்கு இருக்கக்கூடிய ஒன்று. வானிலை ஏதாவது ஒரு மாற்றங்கள் இருந்தால் கண்டிப்பாக உடனுக்குடன் அறிவிக்கின்றோம். வானிலையோடு இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.